சவுக்கு சங்கர் அவருடைய வீடு சூறையாடப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர்களை பற்றி அவர் வந்து இழிவாக பேசிட்டாரு, தப்பாக பேசிட்டாரு, அவங்களுக்கு கொண்டு வந்த ஸ்கீம்ஸில் சில ஊழல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறதுக்காக ஆவேசமான தூய்மை பணியாளர்கள் அவருடைய வீடு புகுந்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் உடைச்சி, மலம், சாணி, சேறு, குப்பை இதெல்லாம் வந்து கொட்டி இருக்கிற பொருளெல்லாம் உடைச்சி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவரே வந்து இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக பேட்டி வந்து கொடுத்துட்ருக்காரு. அவங்க அம்மாவை வந்து தாக்க வந்தாங்க, அவங்க வயசானவங்க அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்க, எதுவும் பண்ணலை அப்படின்னும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக சர்ச்சையாக வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி சவுக்கு சங்கர் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த வீடு வெறும் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி போச்சு, ஸோ இது யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் இது என்ன நடந்தது இந்த இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் ரொம்ப காலமாகவே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டையும் ஸ்டாலின் அவர்களையும் அவங்களுடைய நிறைய அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுருப்பார். இதுக்கு காரணம் வந்து அவரே சொல்லுவார். இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே வந்து என்னை பழி வாங்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணாங்க. அப்பப்போ அரெஸ்ட்டும் ஆவார், கொஞ்ச நாள் உள்ளே இருப்பார், வெளியே வருவார். பட் வெளியே வந்தாலுமே டிஎம்கேவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட குறையவே குறையாது. திரும்ப திரும்ப விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ இந்த சவுக்கு மீடியா அவருடைய யூடியூப் சேனலில் இப்போ ரீசெண்டாக தூய்மை பணியாளர்களுக்காக வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து சில நிறுவனங்கள் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து எல்லாமே நடந்தது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக இது பண்ணார். இதில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி வந்து ஓப்பனாக வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, வித் டேட்டாவோட நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். ஸோ இதை பார்த்து ஆவேசமான தூய்மை பணியாளர்கள் இல்லை அப்படிலாம் இல்லை, ஸ்டாலின் ஐயா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க, சவுக்கு சங்கர் வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னு இவ்வளோ ஆவேசமாக அவர் வீடு புகுந்து திட்டி இது மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், இல்லை டிஎம்கேவுக்கும் எனக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு ரைவல்ரிஸ் போயிட்டுருக்கு, இது வந்து டிட் ஃபார் டேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கு, ஒரு பழி வாங்கக்கூடிய செயலாக வந்து இது பண்ணிட்டாங்க, டிஎம்கே தான் இதை வந்து பண்ணாங்க அப்படின்னு அவர் ஒரு விமர்சனம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு என்னென்னா இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது, ஸோ இப்போ நடக்கிற இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் விட்டுருவோம். பட் சவுக்கு சங்கர் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாக சொல்லணுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஆரம்ப காலகட்டங்களில் சவுக்கு சங்கர் அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. என்ன தான் சவுக்கு சங்கர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உண்மையாகவே சவுக்கு சங்கர் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அவர்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. ஸோ சில விஷயம்லாம் வந்து நிறையவே வந்து கரெக்டாக பேசுவார். ஸோ ஸ்டஃப்புள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அவர். அந்தளவுக்கு வந்து பேசுவார். எல்லாமே வந்து அவர்கிட்ட பிடிச்சது எல்லாமே ஒரு நடுநிலையாக சில விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து பேசுவார். பட் சில காலங்களாக அவர் வந்து சில ஸ்கேமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது ஒன் சைடாக கொஞ்சம் டிஎம்கே பற்றியே ஓவராக வந்து பேசுனது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுதான் அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நான் இப்போ எதிர்த்து போட்டிடுவேன் சப்போஸ் அரசியலுக்கு வந்தால். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைமில் அவர் வந்து ஏடிஎம்கே கூட வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நெருக்கம் காட்டிகிட்டே வராரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ரீசெண்டாக அடிக்கடி வந்து கைதாகிறதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு வேளை 2026 எலெக்ஷனில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் டிஎம்கேவை எதிர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா ஏடிஎம்கே கூடவோ இல்லை பிஜேபி கூடவோ வந்து அவர் கை கோர்த்து டிஎம்கேவை பெரிய அளவில் எதிர்க்கிறதுக்கு இந்த ஒரு இஷ்யூ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு வழி வகுக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ என்னென்னா அண்ணாமலை அவர்களும் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். பட் ஆனால் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணலை. பட் சவுக்கு சங்கர் ரீசன்ட் இயர்ஸில் அவரும் வந்து சில விஷயங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிஎம்கே மேலே இருக்கிற சில கரப்ஷன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாரு. பட் இன்னொரு பக்கம் எல்லா பார்ட்டி பிஜேபி ஏடிஎம்கே எல்லா பார்ட்டிக்கும் வந்து அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து எடுத்து பேசியிருந்தா அப்படி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் ஒரு போல்டான ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பல சிச்சுவேஷன் இது மோசமான சில சூழ்நிலையை கூட அவர் வந்து அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ண விதம்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த அரசியல் களத்தில் வந்து அவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.